உள்ள வந்து என் கையை அந்த அளவுக்கு அடிச்சுட்டு இப்போ வெளியில் சிரிச்சுக்கிட்டு இருக்கா பார்த்தியா? இருடி, நான் கவனிச்சுக்கிறேன். வணக்கம் மேடம். இங்க தேன்மொழிங்கிறது அக்கா உன்னதான் கேட்டாங்க. யாருங்க? ஸ்கூல்ல இருந்து கரஸ்பாண்டன்ட் அனுப்பியிருக்காங்க. ஓ, வாங்க வாங்க. வேலையெல்லாம் எப்படி நடக்குதுன்னு பார்த்துட்டு வர சொன்னாங்க. கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சுங்க. சீக்கிரம் நாளைக்குள்ள முடிச்சிருவோம். ம். யாரு? ஸ்கூல்ல இருந்து வந்திருக்காங்க பாட்டி. கரஸ்பாண்டன்ட் அனுப்புனாங்களாம். ஆக்சுவலா உங்களுக்கு கொடுத்த டைம் ரொம்ப கம்மி தான், எங்களுக்கே தெரியும். இருந்தாலும் இந்த டைம்குள்ள நீங்க முடிச்சு கொடுத்தீங்கன்னா ரீயூனியன் அன்னைக்கு உங்களை கூப்பிட்டு பாராட்டலான்னு சொல்லியிருக்காங்க. பாராட்ட போறாங்களா? கொடுத்த ஆர்டர் செய்யறோம், அம்பிட்டு தானே. அதுக்கு எதுக்கு பாராட்டலாம்? ஆமாங்க, எங்க வேலையை தானே செய்யறோம். இருந்தாலும் 3 நாள்ல 250 துணிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்களா? உங்களை பாக்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது இன்னும் மோட்டிவேஷனா இருக்கும் இல்லையா? அப்படின்னா நீங்க என் அக்காவை தான் பாராட்டணும். நான் சும்மா ஹெல்ப் பண்ண தான் வந்தேன். மத்தபடி டிசைனிங், பிளானிங், எக்ஸிகியூஷன் எல்லாமே என் அக்கா தான். கண்டிப்பா டைமுக்கு கிடைச்சிரும்ல. ஏன்னா லேட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அது கரஸ்பாண்டன்ட்க்கு கெட்ட பேர் ஆயிடும். திரும்ப அவங்க உங்களுக்கு எந்த ஆர்டரும் கொடுக்காம போயிடுவாங்க. அந்த பயமே உங்களுக்கு வேணாம். சொன்ன டைம்ல டான்னு எல்லா துணியும் உங்களுக்கு வந்துரும். ரொம்ப சந்தோஷங்க. அப்ப நாங்க வரட்டுமா? இருங்க, காஃபி குடிச்சிட்டு போங்க. இல்ல பரவாயில்ல, லேட் ஆயிடுச்சு, நாங்க வரோம். வரேங்கம்மா. சார், மேனேஜர் கொடுக்க சொன்னார். தேன்மொழி, ஓகே. இதுல எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டீங்களா? அப்பா, சுமதி, ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை. என்ன அந்த பொண்ணு பேர் கேட்டதும் உன் பொண்ணு ஞாபகம் வந்துச்சா? புதுசா கல்யாணம் ஆகி போனவ என்ன எப்படி இருப்பாளோன்னு யோசிக்கிறியா? ஆமா மாதவி, அவ நல்லா தான் இருப்பா, நீ ஒன்னும் கவலைப்படாத. என்னமோ அவ புகுந்த வீட்டுக்கு போகும்போதே நிறைய பிரச்சனைகளோட தான் போனா. இப்போ எப்படி இருக்கா, என்ன பண்றான்னே தெரியல. உன் நல்ல மனசுக்கு உன் பொண்ணுங்களுக்கு எந்த குறையும் வராது. அவங்க சந்தோஷமா தான் இருப்பாங்க. நான் இப்பதான் தேனுக்கு எப்படியோ கல்யாணத்தை பண்ணி கொடுத்தேன். அந்த சோர்வில் தான் இதெல்லாம் நடக்குது. அதே மாதிரி மீனாட்சிக்கும் ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறமா என் உசுரே போனாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏய்,
என்ன நீ இப்படிலாம் பேசுற? கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அதுவும் என்னோட கடமை தானே, செஞ்சுதானே ஆகணும். கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அதோட உன் கடமை முடிஞ்சிருமா என்ன? அவங்க சந்தோஷமா வாழ்றத நீ பார்க்க வேணாமா? பார்க்கணும் தான், ஆசையாக தான் இருக்கு. இப்பதான் தேன்மொழி கல்யாணமே பல பிரச்சனையோட முடிஞ்சிருக்கு. உடனே உன்னால மீனாட்சி கல்யாணத்தை பண்ணிட முடியுமா என்ன? அவ பேங்க் எக்ஸாம்ஸ்லாம் எழுதணும்னு வேற சொன்ன. பார்க்கணும் தான், அவ வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன பண்றது? எப்படியாவது கல்யாணத்தை பண்ணி தானே வைக்கணும். அவ சம்மதிக்கிற மாதிரி இருந்தா சொல்லு. எனக்கு தெரிஞ்ச குடும்பத்துல ஒரு நல்ல பையன் இருக்கான், நல்லா சம்பாதிக்கிறான். அவங்களும் நல்ல பொண்ணாதான் எதிர்பார்க்கறாங்க. பேசி முடிச்சிடலாம். அவங்களும் பெருசா எதுவும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆ, அப்படின்னா சரி, நான் மீனாட்சி கிட்ட பேசி பார்க்குறேன். என்ன? சரி. மீனாட்சிட்ட பேசுறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ முதல்ல உன் உடம்ப நல்லா கவனிச்சுக்கோ, அதுதான் முக்கியம். ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சரியாயிட்டேன். வா, வேலையை பார்க்கலாம். வா. வா. தேனு, ஆ? 250 துணியும் முடிச்சிட முடியுமா? ம், மீனாட்சி கூட இருக்கிறப்போ எனக்கு அம்பட்டு பலம் இருக்குங்க. ஓ 250 என்ன, 500 துணி கொடுத்தாலும் முடிச்சிருவேன். ஓ சும்மா இருக்கா? மாமாவோட அப்பத்தா காதல விழுந்தா அடுத்த 500 துணி கொண்டு வந்துருவாங்க. ஏய் என்னம்மா நீ? என்ன வேலையெல்லாம் பரபரப்பா நடக்குது போலயே? வேலைன்னா அப்படிதான் இருக்கும். பாவம், அதெல்லாம் செஞ்சுதான் உனக்கு பழக்கம் இல்லையே. ம்ஹும். ஏய் சும்மா இருடி. விடுங்க மதினி, அவங்களுக்கு என்ன திட்டதெல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட், அதுல என்ன இருக்கு? அதுக்காகவாத நான் இருந்துட்டு போறேன். கை என்ன இப்படி செவந்திருக்கு? தேனு, உன் கையை காட்டு. எங்க ஒண்ணும் இல்லைங்க. என்ன தேனு? தேங்காய் எண்ணெய் தேய்ச்சா சரியாயிடும். உனக்கு ஏதாச்சும் உதவி வேணும்னா சொல்லு, நானே பண்ணுவேன். இப்ப பாரு கை எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு ஏதாவது உதவி வேணா சொல்லுங்க, நான் செய்யறேன். ஆ? அது மதினி, உங்களுக்கு ஏதாவது உதவி வேணா சொல்லுங்க, நான் செய்யறேன். இது என்ன அடிதடி வேலை நினைச்சியா? இதெல்லாம் உன்னால செய்ய முடியாது. முடியும் நினைச்சா எல்லாம் முடியுமா?